ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். கர்நாடக மாநில எல்லையில தமிழக அரசை கண்டிச்சு போராட்டம் நடத்தின கன்னட அமைப்பினர் திடீர்னு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால கர்நாடக போலீசார் அவங்கள குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டோர் இந்த மேகதாது விவகாரத்துக்கு எதிராக, தமிழக அரசுக்கு எதிராக, அந்த அணை விவகாரத்தில் தமிழக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் ஜெயசுராஜ். வணக்கம் ஜெயசுராஜ். இந்த போராட்டம் அங்க 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மொத்தம் எவ்வளவு போராட்டக்காரர்கள் கலந்துருக்காங்க, களத்துல என்ன நடக்குது, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது கர்நாடக மாநிலத்துல காவிரியின் குறுக்கே மேகதாட்டு என்ற இடத்துலதான் புதிய அணையை கட்டுறதுக்கு கர்நாடக அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த கன்னட அமைப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அணையை விரைவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மேகதாட்டு அணைக்கு ஆதரவு தெரிவித்து அணையை கட்டணும் அப்படிங்கிற போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி அணைக்கு கட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற தமிழக அரசை கண்டித்தும் தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. கடந்த வாரம் வாட்டாள் நாகராஜ் தலைமையில ஒரு போராட்டம் இந்த மாநில எல்லை பகுதியில் நடந்துச்சு. அதே போலதான் இன்றைக்கு கன்னட ஜாக்குருதி வேதிகா அப்படிங்கிற அமைப்பின் தலைவர் மஞ்சுநாத் தேவா அவருடைய தலைமையில ஒரு 100க்கும் மேற்பட்டோர் அந்த கொடிகளையும் அதே போல அந்த காலி குடங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த அத்திப்பள்ளியினுடைய நகர பகுதிகளிலிருந்து இந்த மாநில எல்லை பகுதிக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து வராங்க. அப்படி வரும்போதே தமிழக அரசுக்கு எதிராகவும் இந்த குடிநீர் திட்டம், இந்த மேகதாட்டு அணை கட்டினா பெங்களூர் நகர பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அது குடிநீர் திட்டம் தான், அந்த அணையை கட்டுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும், அதே போல எதிர்க்க கூடாது அப்படிங்கிற கோஷங்களை எழுப்பிதான் இவங்க ஊர்வலமா இந்த மாநில எல்லை பகுதிகளை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்ப போலீசார் கர்நாடக போலீசார் அவங்களை பேரிகார்டு எல்லாம் வச்சு தடுப்பு வேலிகளை வச்சு தடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த பகுதியில முழக்கங்களை எழுப்பி விட்டு இருந்தவங்க தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலையில திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதனால அந்த பகுதியில வாகனங்கள் நிறுத்தம் செய்யப்பட்டன. ஏற்கனவே இந்த போராட்டம் காரணமாக காலையிலிருந்தே தமிழ்நாட்டிலிருந்து வாகனங்கள், தமிழக அரசு பேருந்துகள் எல்லாம் நிறுத்தம் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி காவல்துறையினுடைய அறிவுறுத்தலின் பேரில் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்கிறதுக்காக காலை முதலே தமிழக அரசு பேருந்துகள் நிறுத்தம் செய்யப்பட்டன. கர்நாடக அரசுக்கு மாநிலத்துக்கு எந்த தமிழக அரசு பேருந்துகளும் செல்லவில்லை. இந்த போராட்டம் நடக்கும் போது இந்த தமிழக எல்லை பகுதியில தமிழ்நாட்டிலிருந்து சென்ற தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் எல்லாம் நிறுத்தம் செய்யப்பட்டன. போலீசார் அந்த இடத்துல தடுத்து நிறுத்தி இந்த போராட்டம் முடிந்த பின்னர் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா வாகனங்கள், லாரி, கார், இருசக்கர வாகனங்கள் எல்லாம் நிறுத்தி வச்சாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 150க்கும் மேற்பட்டோரை போலீசார், கர்நாடக போலீசார் கைது செஞ்சாங்க. இதனால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. அதன் பின்னால் அந்த போராட்டம் முடிந்த பின்னர் தமிழகத்திலிருந்து தமிழக பதிவெண்கள் கொண்ட வாகனங்கள் தொடர்ச்சியா செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டது. இதுக்கு பின்னாலதான் தமிழ்நாடு அரசு பேருந்துகளும் செல்வதற்கான நிலை அதாவது செல்வதற்கு அறிவுறுத்தப்படும். இந்த இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. அதனால இதன் பின்னால் அந்த பகுதி இயல்பு நிலைக்கு திரும்ப என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ஜெயசுராஜ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.